இந்த பதிவு ஆசிரியர் தகுதி தேர்வு மற்றும் எஸ்ஜிடிக்கு படித்து கொண்டிருப்பவர்கள் வீட்டிலிருந்தே படிக்கிறீங்க, தானாகவே எழுதிடணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு கை கொடுக்குற மாதிரியான ஒரு பதிவு தான் இது. இவிஎஸ்ல 30 கேள்விகள் கொண்டு வந்திருக்கேன். நீங்கள் இவிஎஸ் கொஷின் பேப்பரில் எந்த மாதிரி எந்த ஸ்டாண்டர்டில் கொஷின் இருக்குமோ அதே ஸ்டாண்டர்டில் தான் இருக்கும். நிறைய படிச்சுட்டு இந்த கொஷின்ஸை அட்டன் பண்ணி பாருங்கள். 30 கொஷினுக்கு ஆன்சர் தெரியுதா பாருங்கள். இதை விட கொஞ்சம் டஃப்பாக தான் எஸ்ஜிடியில் இருக்கும். ஒரே கொஷினில் ஒரே ஒரு ஆன்சரை வச்சு ஒரு கொஷினில் ஒரு மார்க் எடுத்துட முடியும்னு நினைக்காதீங்க. நிறைய விஷயம் தெரிஞ்சுக்க தான் உங்களால் நிறைய கொஷினுக்கு ஆன்சர் பண்ண முடியும். அதே மாதிரி டீச்சிங்கில் டெட்டு எழுத போகிறவங்க இப்போ படிச்சுட்ருக்கீங்க, அவங்களுக்கு தான் இந்த டெஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் ரவுண்டில் ஷேட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். தெரிஞ்சவங்க விட்டுருங்க, தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. ரவுண்டில் ஷேட் பண்ணுற மாதிரி இருக்கும். டிக்கோ இல்லை எழுதுறதோ கிடையாது. ஓஎம்ஆர் ஷீட்னு கேட்டு வாங்கி ஷேட் பண்ணி பாருங்கள். இப்போ ஃபஸ்ட்டு கொஷின் எப்படி அட்டன் பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போது பொறுத்துக, பின்வருவனவற்றை பொறுத்துக. இதில் உலக கை கழுவும் தினம், கழிவறை தினம், தேசிய குடற்புழு நீக்க தினம், இது 3க்கும் ஆன்சர் கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி தான் இருக்கும். ஏபிசிடின்னு இருக்கும், இ கூட வரும். ஏபிசிடிஇன்னு ரவுண்ட் போட்டு இ வரைக்கும் உங்களுக்கு 5 ஆப்ஷனுக்கு ரவுண்டு போட்டிருப்பாங்க. இப்போ இந்த கொஷினுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணணும் அப்படின்னா, உலக கை கழுவும் தினம் என்னைக்கு? அக்டோபர் 15. உலக கை கழுவும் தினம் அக்டோபர் 15. அதே மாதிரி உலக கழிவறை தினம் நவம்பர் 19. கழிவறை தினம் நவம்பர் 19. தேசிய குடற்புழு நீக்க தினம் பிப்ரவரி 10. இப்போ இது 3க்கும் ஆன்சர் எப்படி சொல்லணும் அப்படின்னா 2, 3, 1ங்கிறத ஆன்சர். கரெக்டாக 2, 3, 1. அப்போ ஏ தான் ஆன்சர். அப்போ ஏ தான் ஆன்சர் அப்படிங்கும்போது நீங்கள் ஆன்சர் ஷீட்டில் ஓஎம்ஆர் ஷீட்டில் இந்த மாதிரி ஏவை ஃபுல்லாக ஷேட் பண்ணணும். கரெக்டாக வெளியிலையும் வரக்கூடாது, உள்ளேயும் கம்மியாக இருக்கக்கூடாத அளவுக்கு கரெக்டாக ஷேட் பண்ணணும். இது நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். அடுத்த கேள்வி பாருங்கள். அறை வெப்பநிலையில் பனிக்கட்டி நீரில் மிதக்கும் காரணம் என்ன? அறை வெப்பநிலையில் பனிக்கட்டி நீரில் மிதக்குது, அதுக்கான காரணம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் பனிக்கட்டியோட அடர்த்தி குறைவாக இருப்பதால். பனிக்கட்டியின் அடர்த்தி குறைவாக இருப்பதால். 3வது கேள்விக்கு ஆன்சர் தெரியுதா பாருங்கள். பின்வருவனவற்றில் கழிவு நீர் சுத்திகரிப்பு முறை எது? பின்வருவனவற்றில் கழிவு நீர் சுத்திகரிப்பு முறை ஆவியாக்கல் கிடையாது, வடிகட்டுதலும் கிடையாது, வீழ்படிவாக்க முறை. ஒரு நீர் கழிவு நீராக இருக்குது அப்படின்னா அதை வீழ்படிவாக்க முறையில் தான் அதை சுத்தம் பண்ணுவாங்க. அதுக்கு ஒரு பவுட்ரோ இல்லை ஏதோ போட்டுருவாங்க, அது அப்படியே இதாகி கீழே போய் படிஞ்சிடும் அழுக்கெல்லாம். அடுத்து 4வது கேள்வி பாருங்கள். மின் தூக்கி இருக்கு இல்லையா, லிஃப்ட்டு மேலே நகரும் போது தோற்ற எடை உண்மை எடையை விட எப்படி இருக்கும்னு கேட்டிருக்காங்க. லிஃப்ட்டில் நீங்கள் மேலே போகும்போது உங்கள் எடை எப்படி இருக்கும்னு கேட்டிருக்காங்க. கொஞ்சம் யோசித்து பார்த்தீங்கன்னா கூட ஆன்சர் பண்ணிடலாம். குறைவாக இருக்குமா அதிகமாக இருக்குமா? ஆன்சர் மின் தூக்கி மேலே போகும்போது அதிகமாக இருக்கும். மின் தூக்கி மேலே போகும்போது உங்களோட தோற்ற எடை உண்மை எடையை விட அதிகமாக தோன்றும். சரி, இதே மின் தூக்கி கீழே நகரும்போதும் குத்துந்தா என்ன ஆன்சர் வரும் சொல்லுங்கள். 5th கொஷின் பாருங்கள். வெள்ளிக்கோளில் ஒரு நாளின் அளவு எத்தனை? பூமியோட ஒரு நாளுங்கிறது வெள்ளியில் எத்தனை நாட்கள்னு கேட்டிருக்காங்க. வெள்ளியின் எத்தனை நாட்கள் தோன்றும்? நமக்கு ஒரு நாள் அப்படிங்கிறது வெள்ளிக்கோளில் 243 நாட்கள். 243 நாள் சேர்ந்தது தான் நம்மளோட பூமியில் ஒரு நாள். அது வேகமாக சுழலுதுன்னு சொல்லுவாங்க, அது வளிமண்டல சுழற்சியை சொல்கிறது. ஆனால் ஒரு நாளுங்கிறது 243 நாட்கள். அடுத்து 6வது கேள்வி பாருங்கள். கோவேறு கழுதை எதற்கு எடுத்துக்காட்டு? கோவேறு கழுதை எதற்கு எடுத்துக்காட்டு? கலப்பு முறையில் வரும். எந்த கலப்பு? ஆன்சர் வெளிக்கலப்பு முறைக்கு எடுத்துக்காட்டு. கோவேரி கழுதை ஆண் கழுதைக்கும் பெண் குதிரைக்குமான கலப்பு தான் கோவேரி கழுதை வரும். இதனால் இதை வெளிக்கலப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து பாருங்கள். கீழ்கண்ட கூற்று மற்றும் காரணத்தை கவனிக்க. கூற்று பாருங்கள். அதிகப்படியான புரத குறைபாட்டால் வரும் நோய் தான் குவாஷியர்கோர். இது பொதுவாக 1 வயதிற்கு குறைவான பச்சிளம் குழந்தைகளை தாக்குகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் எது சரி? புரத குறைபாட்டால் வர்றது தான் குவாஷியர்கோர். கூற்று சரி. ஆனால் காரணம் 1 வயதிற்கு குறைவானது இல்லை, 5 வயதிற்கும் குறைவானவர்களுக்கு தான் இந்த நோய் தாக்குது. அப்போது கூற்று சரி, காரணம் தவறு. கூற்று சரி, காரணம் தவறானது. ஏன்னா 5 வயது வரைக்கும் இருக்கிற குழந்தைகளை இது தாக்குது. 5 வரைக்கும், ஏன்னா இங்கே 1 வயதுன்னு கொடுத்துருக்காங்க. அதனால் கூற்று சரி, காரணம் தவறு. இதோட சிம்டம்ஸ் பார்த்திங்கன்னா, குவாஷியர்கோர் சிம்டம்ஸ் பார்த்திங்கன்னா வயிறு, கை கால்லாம் வீங்கின மாதிரி இருக்கும். அடுத்து 8வது கேள்வி பாருங்கள். லைக்கன் எதற்கு எடுத்துக்காட்டு? லைக்கன்கள் எதற்கு எடுத்துக்காட்டு?
பாசி மற்றும் பூஞ்சைகள் இணைந்து உருவாகிறது தான் லைக்கன். அப்போ அது என்னன்னு சொல்லுவோம், கூட்டுயிரிக்கு எடுத்துக்காட்டு. லைக்கன்கள் கூட்டுயிரி, பாசிகள் மற்றும் பூஞ்சைகள் இணைந்து வாழ்கிற உயிரி தான் வந்து லைக்கன்கள். அடுத்து பாருங்கள், 2525 கிலோமீட்டர் நீளத்திற்கு பாயும் இந்தியாவின் நீளமான நதி எது? இந்தியாவோட நீளமான நதி கங்கை. இதோட தூரம் கேட்டாங்கன்னா 2525. இரண்டாவது நீளமான நதி கேட்டாங்கன்னா இரண்டாவது நீளமான நதி கோதாவரி. அதே மாதிரி தீபகற்ப இந்தியாவின் நீளமான நதின்னு கேட்டாலும் கோதாவரி தான் சொல்லணும். சாதாரணமாக இந்தியாவின் நீளமான நதி தான் கங்கை. அடுத்து 10வது கேள்வி பாருங்கள், கீழ்கண்ட கூற்றுகளை கவனிக்க. 2 கூற்று கொடுத்துருக்காங்க. 85 டெசிபல் அளவிற்கு மேல் கேட்கும் ஒலி ஆபத்தானது. 85 டெசிபல் அளவிற்கு மேல் கேட்கும் ஒலி ஆபத்தானது. ஒலி அளவானது ரிதம் அலகுகளால் அளக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆன்சர் சொல்லுங்கள். ஒலி அளவானது ரிதம் அலகுகளால் அளக்கப்படுகிறது அப்படிங்கிறது மட்டும் தவறு. அப்போ என்ன கொடுக்கலாம் ஆன்சர்? கூற்று 1 மட்டும் சரி. கூற்று 1 மட்டும் சரி அப்படிங்கிறது தான் ஆன்சர். 11வது கேள்வி பாருங்கள், பின்வருவனவற்றில் வேறுபட்டதை தேர்ந்தெடுக்க. இதில் 4த்தில் எது வேறுபட்டதுன்னு கேட்டிருக்காங்க. தசைநார் விசை, இயந்திர விசை, உராய்வு விசை, காந்த விசை. இதில் காந்த விசை மட்டும்தான் தொடா விசை, பாக்கி 3 வந்து தொடு விசையில் வரும். அப்போ ஆன்சர் காந்த விசை தான் ஆன்சர். இது மட்டும்தான் வேறுபட்டது. அடுத்து பாருங்கள், 12வது கேள்வி, ஊராட்சி மன்ற துணைத் தலைவரை தேர்ந்தெடுப்பவர் யார்? ஊராட்சி மன்ற துணைத் தலைவரை தேர்ந்தெடுக்கிறது யார்? வார்டு உறுப்பினர்கள். 13வது கேள்வி, கிராம சபை கூட்டம் வருடத்திற்கு எத்தனை முறை கூட்ட வேண்டும்? இது நிறைய தடவை ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். இந்த கொஷின் நிறையா தடவை கேட்டிருக்காங்க, அதனால் தெரிஞ்சுக்கோங்க. கிராம சபை கூட்டம் வருடத்திற்கு 6 முறை நடைபெறும். கிராம சபை கூட்டம் 6 முறை நடைபெறும். 14வது கேள்வி, தியாகத்தை போற்றும் விழாவாக தியாக திருநாள் என கொண்டாடப்படும் விழா எது? தியாகத்தை போற்றும் விழா பக்ரீத். ஈத் உல் அதான் சொல்லுவாங்க. பக்ரீத் தான் வந்து தியாக திருநாளாக கொண்டாடப்படுது. 15வது கேள்வி, இந்த 4த்தில் இருவாழ்விகள் எதுன்னு கேட்டிருக்காங்க. இருவாழ்விகள் என அழைக்கப்படுவது எது? 4 ஆப்ஷனை பார்த்து ஆன்சர் தெரியுதான்னு செக் பண்ணிக்கோங்க. ஆப்ஷன் இதில் இருவாழ்வி எது? தேரையும் தவளையும் தான் இருவாழ்விகள். 16வது கேள்வி, துத்தநாகம் காணப்படும் உணவுப் பொருட்கள் எவை? துத்தநாகம் காணப்படுற உணவுப் பொருள் எது அப்படின்னா சிவப்பு, வெள்ளை, இறைச்சி மற்றும் கடல் உணவுகளில் தான் வந்து துத்தநாகம் காணப்படுகிறது. துத்தநாகம் காணப்படுறது சிவப்பு, வெள்ளை, இறைச்சி மற்றும் கடல் உணவுகள். பின்வருவனவற்றை பொறுத்துக. அடர்த்தி கொடுத்துருக்காங்க, சில வரையறை கொடுத்துருக்காங்க. பார்க்கலாமா, கரெக்டாக பொருந்துதான்னு பாருங்கள். 17வது கேள்வி, தங்கத்தின் அடர்த்தி, நீரின் அடர்த்தி, பூமிக்கும் சூரியனுக்கும் இடையே உள்ள தொலைவு என்னென்னு சொல்கிறோம். அதே மாதிரி ஒளியானது வெற்றிடத்தில் ஓராண்டில் கிடைக்கும் தொலைவை என்னென்னு சொல்கிறோம். எல்லாமே தனித்தனி கேள்வியாக வரலாம், இல்லை இந்த மாதிரி கூட அவங்க பொறுத்துகையாக கேட்டுடலாம். தங்கத்தின் அடர்த்தி 1:2. நீரின் அடர்த்தி பார்த்திங்கன்னா 1000 கிலோகிராம் மீட்டர் பை கியூபு நீரின் அடர்த்தி. அடுத்து பூமிக்கும் சூரியனுக்கும் இடையான சராசரி தொலைவு என்னன்னு சொல்கிறோம்? ஒரு வானியல் அலகுன்னு சொல்கிறோம். அதே மாதிரி ஒளியானது ஒரு ஆண்டில் பயணிக்கும் தொலைவு, வெற்றிடத்தில் பயணிக்கும் தொலைவு தான் வந்து ஒளி ஆண்டுன்னு சொல்கிறோம். அப்போது 2, 3, 4, 1. 2, 3, 4, 1 தான் ஆன்சர். எங்கே இருக்குது? 2, 3, 4, 1 இதுதான் ஆன்சராக வரும். அடுத்து அடர்த்தி என்பதன் சரியான வாய்பாடு என்ன? அடர்த்திங்கிறதுக்கு வாய்பாடு கேட்குறாங்க. அடர்த்தினா கன அளவு பை நிறையா இல்லை நிறை பை கன அளவா? அடர்த்திங்கிறது நிறை பை கன அளவு தான் சரியான வாய்பாடு. அடர்த்தி என்பது நிறை பை கன அளவு. 19வது கேள்வி பாருங்கள், பள்ளிச்சந்தம் என்பது சமண சமய நிறுவனங்களுக்கு கொடையாக வழங்கப்படும் நிலம். பிரம்மதேயம் என்பது பிராமணர்களுக்கு கொடையாக வழங்கப்படும் நிலமாகும். சமயங்கள், பள்ளிச்சந்தம்னா சமண சமய நிறுவனங்களுக்காம். அதே மாதிரி பிரம்மதேயம் அப்படிங்கிறது வந்து பிராமணர்களுக்கு கொடையாக கொடுக்கறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த 2 கூற்றுகளுமே சரியானது. 2 கூற்றுகளும் சரி. அடுத்து 20வது கேள்வி பாருங்கள், பிறக்கும்போது குழந்தைக்கு எத்தனை எலும்புகள் இருக்கும்? வளர வளர அது எத்தனையாக குறைகிறதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர், பிறக்கும்போது 300 எலும்புகள் இருக்கும். அது வளர வளர 206 எலும்புகளாக குறையும் அப்படிங்கிறது தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். பிறக்கும்போது 300, வளர வளர
வளர்ந்த ஒரு மனுஷங்களுக்கு 206 குறைஞ்சிரும். பாண்டியன் நெடுஞ்செழியன் சேரர்கள் மற்றும் சோழ குறுநில மன்னர் கூட்டமைப்பை எந்த இடத்தில் தோற்கடித்தார்? பாண்டியன் நெடுஞ்செழியனை என்னன்னு சொல்லுவோம்? தலையாலங்கானத்து செருவென்ற நெடுஞ்செழியன்னு சொல்லுவோம். அவர் பாண்டிய நெடுஞ்செழியன் சேர சோழ மன்னர்களை தலையாலங்கானங்கிற இடத்துல தான் தோற்கடித்தார். அடுத்து 22வது கேள்வி. ஒரு பொருளின் எடை முழுவதும் செயல்படுவது போல் தோன்றும் புள்ளியை தான் என்னன்னு சொல்கிறோம்? அந்த பொருளின் டேஷ் என்ன சொல்கிறோம்? ஒரு பொருளின் எடை முழுவதும் செயல்படுவது போல தோன்றும் புள்ளி தான் என்னது? அதோட ஈர்ப்பு மையம். அதோட ஈர்ப்பு மையத்தில் தான் அதோட எடை முழுவதும் செயல்படுவதாக இருக்கும். 23வது கேள்வி. இந்தியாவில் முஸ்லிம்களின் ஆட்சியை நிறுவியவர் யார்? இந்தியாவில் முஸ்லிம்களின் ஆட்சியை நிறுவியது முகமது கோரி. முகமது கோரி தான் முஸ்லிம்களின் ஆட்சியை நிறுவினார். அடுத்து ஷாஜகானின் இயற்பெயர் என்ன? ஷாஜகான் இருக்கார் இல்லையா, தாஜ்மஹாலை கட்டினாரே, அவரோட இயற்பெயர் என்ன? குர்ரம். ஷாஜகானின் இயற்பெயர் குர்ரம். ஐநா சபை அறிவிப்பின்படி எந்த ஆண்டு அகில உலக மகளிர் ஆண்டாக அறியப்படுகிறது? 1975 தான் ஐநா சபை அறிவிப்பின்படி உலக மகளிர் ஆண்டாக கொண்டாடப்படுறது. 1975. இது ஏற்கனவே ரிப்பீட் ஆன கொஷின் தான், வர வாய்ப்பு இருக்குது. அடுத்து பாருங்கள், திரிபீடங்கள் எந்த மொழியில் எழுதப்பட்டுள்ளது? திரிபீடங்கள்ங்கிறது பாலி மொழியில் எழுதப்பட்டுள்ளது. திரிபீடங்கள் பாலி மொழியில் இடம்பெற்றிருக்கு. அதே மாதிரி உலகிலேயே மக்கள் அடர்த்தி அதிகம் உள்ள நாடு எது? உலகிலேயே மக்கள் அடர்த்தி அதிகம் உள்ள நாடு பங்களாதேஷ். 28வது கேள்வி. அலெக்சாண்டர் தீவுகள் எந்த பேராளியில் அமைந்துள்ளது? எந்த பேராளியில் இருக்குது அலெக்சாண்டரா தீவுகள்? அலெக்சாண்டர் தீவுகள் அண்டார்டிக் பேராளியில் அமைந்திருக்கு. அண்டார்டிக் பேராளியில் அமைந்துள்ளது அலெக்சாண்டர் தீவுகள். சமுதாயத்தின் அனைத்து பிரிவு வளர்ச்சிக்கும் வழிவகுக்கும் முதலீடு என கருதப்படுவது எது? ஆன்சர் சொல்லுங்கள் பார்க்கலாம். கண்டிப்பாக இது எல்லாருக்கும் ஆன்சர் தெரியணும். கல்வி. சமுதாயத்தின் அனைத்து பிரிவு வளர்ச்சிக்கும் வழிவகுக்கும் முதலீடு என கருதப்படுறது கல்வி தான். அடுத்து 30வது கேள்வி பாருங்கள். பாரக்பூரில் கொழுப்பு தடவிய தோட்டாக்களை பயன்படுத்த மறுத்த சிப்பாயின் பெயர் என்ன? இது 1857 மாபெரும் புரட்சிக்கு வழிவகுத்ததே இவர் தான். நான் இந்த வேலையை செய்ய மாட்டேன், அந்த கொழுப்பு தடவிய தோட்டாவை மேலே இருக்கிற உரையை கடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களுக்கு ஆர்டர் போட்ட மேலதிகாரியை சுட்டு கொண்டுடுவார். அதனால தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகுமே போர். அது என்பில்டன் ரக துப்பாக்கின்னு சொல்லுவாங்க. இதை பண்ணது மங்கள் பாண்டே. பாரக்பூரில் கொழுப்பு தடவிய தோட்டாக்களை பயன்படுத்த மறுத்த சிப்பாயின் பெயர் மங்கள் பாண்டே. இந்த கேள்வி உங்களுக்கான கேள்வி. ஆன்சர் ட்ரை பண்ணுங்கள். சிவாஜியின் காப்பாளர் பெயர் என்ன? சிவாஜியோட காப்பாளர் பெயர் என்னன்னு சொல்லுங்கள். இதோட 30 கேள்வி முடிஞ்சிடுச்சு. இவிஎஸ்க்கு நிறைய கேள்விகள் ரிவைஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களால் ஒரு மினிமம் கேள்வியாவது உங்களால் கான்ஃபிடெண்ட்டாக ஆன்சர் பண்ண முடியும். நாம் புக்கை பார்த்து படிக்கிறது மட்டும் நமக்கு ஆன்சர் பண்ண முடியல. நம்ம தெரிஞ்சுக்கிற விஷயங்கள் தான் நம்ம கொஷின் பேப்பரில் ஆன்சர் பண்ண நமக்கு நிறைய உதவும். அதனால் எப்போதும் தெரிஞ்சுக்கிட்டே இருங்க. ஒரு விஷயத்தை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. ஒரு புக் எடுத்து படித்தாலும் அதில் என்னென்ன நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற நோக்கத்திலே படிங்க. நிறைய விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க. அப்போ நிறைய கொஷின் ஆன்சர் பண்ண முடியும். நன்றி, வணக்கம்.